ஃப்ரெண்ட்ஸ், தை வெள்ளிக்கு இன்னொரு கோலம் பார்ப்போமா? 9, 5 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். இந்த நடுவில் இருக்கிற கோலம் வந்து நம்ம அடிக்கடி போட்டிருப்போம். அதை சுற்றி இன்னும் ஒரு சின்ன டிசைனும் போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. 9, 8, 7, 6, 5 எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். சுற்றி இருக்கிற 6 புள்ளிகளையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோடையும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே 3 புள்ளி இருக்குல்ல, இதோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இந்த 3 புள்ளி, இந்த 3, இந்த 3, இந்த 3, இந்த 3, இந்த 3 எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கு கீழே 4 புள்ளி இருக்குல்ல, ஒரு டைமண்ட் மாதிரி, இங்கேருந்து ஒரு கோடு வந்து இப்படி, இங்கேருந்து ஒரு கோடு இப்படி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இந்த நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு சுற்றியும் அதை ஒரு பூ மாதிரி ஆக்கிப்போம். இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். இந்த டைமண்டுக்கு கீழே இப்படி ஒரு டிசைன் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இப்போது இங்கேருந்து இந்த பூ இருக்குது, 2 பக்கமும் கம்பி இருக்குது, நடுவில் பூ இருக்குது. இதை இப்படி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். இதை இப்படி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அதே போல் எல்லா பக்கமும் ஒரு இது இப்படி, ஒரு இது இந்த பக்கம். அதுக்கு தான் இதை நம்ம முதல்லையே போட்டு வச்சோம். இப்போ எல்லா பக்கமும் போட்டிருக்கோம். இதில் ஒரு சின்ன சுத்து போடுவோம். ஒரு பூ மாதிரி போட்டு அழகாக இருக்கும்ல, அதுக்காக.
இப்போ இந்த 2 இடத்துலையும் ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு. ரங்கோலியில் நீங்களும் வாசலில் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.